வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு செம்மையான பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லரான லூசிஃபர் இந்த படத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமிங் வீக்ல இந்த படத்துடைய சீக்வலான எம்புரான்ற படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ கண்டிப்பா அந்த படத்தை நம்ம சேனல்ல பார்க்க தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய ப்ரீக்வலான லூசிஃபர் என்ற இந்த படத்தை இந்த வீடியோ மூலமா ஒரு சின்ன ரீகாப் போட்டுருவோம். சரி வாங்க டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங்லே ஆளுங்கட்சி தலைவரான பி.கே. ராமதாஸ் என்ற நபர் இறந்து போயிறாரு. அவருடைய இறப்பு அந்த கட்சியவே தலைகீழ மாத்துது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப ஆக்டிங் சிஎம்மா இருக்கக்கூடிய வர்மான்றவர் பி.கே.ஆர் இறந்து போன அந்த ஹாஸ்பிடல் முன்னாடி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கி இருக்காரு. இப்படி ஒரு கலவரத்தை இந்த வர்மா எதுக்காக உருவாக்கி இருக்காருன்னா, பி.கே.ஆர் இறந்து போன அந்த ஹாஸ்பிடல் எதிர்க்கட்சி தலைவரான மேடையில் ராஜன் அவருடைய பொண்ணோடைய பேர்ல தான் இந்த ஹாஸ்பிடல் நடந்துட்டு இருக்கு. சோ எதிர்க்கட்சி தலைவர் தான் திட்டம் போட்டு பி.கே.ஆருக்கு சரியான சிகிச்சை கொடுக்காம ஹாஸ்பிடல்ல வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகத்தின் பேர்ல அந்த ஹாஸ்பிடல் முன்னாடி ஒரு பக்கம் கலவரம் வெடிச்சுட்டு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவருடைய உருவம் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இது அத்தனையுமே இப்ப ஆக்டிங் சிஎம்மா இருக்கக்கூடிய இந்த வர்மா அவன் சொல்ல அவனுடைய அடியாளான முருகன் என்றவன் தான் அவ்வளவு பெரிய கலவரத்தை அந்த ஹாஸ்பிடல் முன்னாடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு கலவரத்தை எதுக்காக இந்த வர்மா உருவாக்கிட்டு இருக்கானா, இன்னும் ஒரு வருஷத்துல திரும்ப எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன்லயும் இவங்க கட்சியான ஐயூஎஃப் இவங்களே திரும்பவும் ஜெயிக்கணும். பி.கே.ஆர் இறந்து போயிட்டாரு, அவருடைய இறப்புக்கு காரணமே இந்த எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் பொருளை கிளப்பி விட்டு அனுதாப ஓட்லயாச்சு நம்ம வரப்போற எலெக்ஷனும் ஜெயிச்சாகணும். அதுக்காக தான் இப்படி ஒரு கலவரத்தை இவனுக்கு உண்டாக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் கார்ல போயிட்டு இருக்கும் போதே இந்த வர்மாக்கு கால் பண்ணி, யோ தேவையில்லாம எங்க ஹாஸ்பிடல் முன்னாடி எதுக்கே கலவரம் உண்டாக்கிட்டு இருக்கீங்க, உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், தயவு செஞ்சு அந்த கலவரத்தெல்லாம் கலைக்க சொல்லு, அப்படி இல்லனா நடக்கிறதே வேற ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த எதிர்க்கட்சி தலைவர் வர்மாக்கு கால் பண்ணி பேச, சரி ஓகே எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப கூறானேன்னு சொல்லிட்டு இந்த வர்மாவும் அந்த கலவரம் நடந்துட்டு இருக்க ஸ்பாட்லயே மயில் வாகனன்ற கமிஷனர் கால் பண்ணி, ஓகே இப்போ நீ போலீஸ் போர்ஸை இறக்கி கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்ததும் போலீஸ்காரங்க இப்போ தடியடி நடத்தி இந்த கலவரத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. கட்பனா இப்போ இறந்து போன பி.கே.ஆருக்கான அரசு மரியாதைகள்லாம் ஒரு பக்கம் செலுத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோவர்தன் நபர் ஆன்லைன்ல ஒரு லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த கோவர்தன் எப்படிப்பட்டவர்னா, அரசியல்ல நடக்கக்கூடிய தில்லுமுள்ளு பொலிட்டிஷியன்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ராடுத்தனம் அது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதான் இவருடைய ஒரே கனவா இருக்கு. சோ அதுக்காக இப்போ பி.கே.ஆர் என்ற ஆளுங்கட்சி தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி தான் இந்த கோவர்தன் வீடியோ மூலமா மக்கள் கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இறந்து போன இந்த பி.கே.ஆர் ஒன்னும் நல்ல ஆட்சி கொடுக்கல, அவர் ஆட்சியில ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அந்த ஐயூஎஃப் கட்சியே கடந்த சில வருஷங்களா ஊழல்ல தான் ஓடிட்டு இருக்கு. சரி இப்போ செத்து போன சிஎம் பத்தி பேசி ஒரு பிரச்சனையும் இல்ல, அடுத்ததான் இப்போ இந்த ஐயூஎஃப் பார்ட்டில சிஎம் கேண்டிடேட்டா வரதுக்கான வாய்ப்பு ஒரு 5 பேருக்கு இருக்கு. அந்த 5 பேர் யாருன்னா, முதல்ல பி.கே.ஆர் உடைய மூத்த பொண்ணான பிரியதர்ஷினி, எஸ் இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்பா இறந்து போன செய்தி கேட்டதுல இருந்தே ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்களுக்கு டீனேஜ் வயசுல ஜான்வின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்கும்போது மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் ரெண்டாவதா பாபின்ற என்ஆர்ஐ கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த பாபின்றவனும் கட்சியை டேக் ஓவர் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் பி.கே.ஆர் உடைய பையனான ஜிதின், அவன் யுஎஸ்ஏல படிச்சு அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அவனுக்கு இந்த பாலிடிக்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் வரணும்னு ஆசை கிடையாது. அடுத்ததான் இந்த கட்சியில இப்போ ஆக்டிங் சிஎம்மா இருக்கக்கூடிய வர்மா, இந்த வர்மான்றவனும் சிஎம் சீட்டுக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் கடைசியா 5வது ஆள் தான் ஸ்டீஃபன். எஸ் அந்த ஸ்டீஃபன் வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோவான நம்ம மோகன்லால். இது வரைக்கும் ஸ்டீஃபன் யாரு என்ன ஏதுன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது. சின்ன வயசுலயே பி.கே.ஆர் ஸ்டீஃபனை கூட்டு வந்து தன்னுடைய சொந்த பையன் மாதிரி வளர்த்துட்டு இருக்காரு. நடுவுல கொஞ்ச நாள் இந்த ஸ்டீஃபன்ன்றவன் ஈராக்ல போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க சில வேலைகள் பார்த்துட்டு இருந்தான். இவனால ஒரு விஷயத்தை அடிக்கவும் முடியும் ஆக்கவும் முடியும். பி.கே.ஆர் இறக்கிறதுக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டீஃபனை கட்சிக்குள்ள கொண்டு வந்து அடுத்த ஒரு அரசியல் வாரிசாவே அவனை வளர்த்து விட்டு இருக்காரு. இந்த ஒரு சில வருஷங்களிலே ஸ்டீஃபனுக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் உருவாகி இருக்கு. ஆனா ஸ்டீஃபனை எதிர்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எவ்வளவு மோசமானவன்ட்டு. ஹிந்து வகையில சொன்னா அவன் எதிரிகளுக்கு ராவண, இஸ்லாமியத்துல இப்லீஸ்னுவாங்க, அதுவே கிறிஸ்டியானிட்டில லூசிஃபர்னுவாங்க. எஸ் லூசிஃபர்னா சாத்தான் அர்த்தம். எதிரிகளுக்கு இவன் சாத்தானாவும் ராவணனாவும் இப்லீஸாவும் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த ஸ்டீஃபன். இப்படி இந்த படத்தோட ஹீரோவான நம்ம ஸ்டீஃபனுக்கு பயங்கரமான ஒரு பில்டப் கொடுக்க, அதை தொடர்ந்து பி.கே.ஆர் உடைய பொண்ணான பிரியதர்ஷினியோட இப்போத்த ஹஸ்பண்டான பாபின்றவன் பிசினஸ் டீல் விஷயமா பாம்பே போயிருக்கான். அங்க பாம்பேல வச்சு அவனோட பிசினஸ் பார்ட்னர் கிட்ட கட்சியில பி.கே.ஆர் என்ற பெருந்தலையே போயிடுச்சு, இப்ப மொத்த கட்சியுமே நம்ம கைக்கு கண்ட்ரோல் வரணும், அதே சமயம் வர எலெக்ஷன் நம்ம ஜெயிக்கணும்னா கட்சிக்கான ஃபண்டிங் இன்னும் அதிகப்படுத்தணும், அதுக்காக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் மாஃபியாவான ஒரு ஃபாரினர் கிட்ட டீல் பேசணும்ன்ற மாதிரி கேக்குறான். அந்த பிசினஸ் பார்ட்னரும் இந்த ஃபாரின் ட்ரக் மாஃபியா கிட்ட போயிட்டு இந்த பாபியை டீல் பேச தான் அனுப்பியிருக்கான். இப்போ இந்த பாபி அந்த ஃபாரினர் கிட்ட, இங்க பாரு இது வரைக்கும் எங்க நாட்டுல ட்ரக்ஸ் நுழைய விடாம தடுத்துட்டு இருந்த பெருந்தலையான பி.கே.ஆர் போய் சேர்ந்துட்டாரு, வர எலெக்ஷன்ல நம்ம ஜெயிச்சிட்டோம், மொத்த கட்சி என் கண்ட்ரோலுக்கு வந்துரும், அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கும் உன் ட்ரக் பிசினஸ் நாடு முழுக்க பண்ணலாம் எந்த ஒரு தடையுமே இல்லாம, ஆனா நாங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா எங்களுக்கு அதிக ஃபண்டிங் தேவை, சோ மாசம் 250 crores உன் சைடுல இருந்து எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பாபி அந்த ட்ரக் மாஃபியா கிட்ட கேட்க, ஓகே நீ கேட்ட மாதிரி பணம் டைமுக்கு வரும், நான் சொன்ன டீல்ல இருந்து தவறக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ட்ரக் மாஃபியாவும் இந்த டீலுக்கு ஒத்துக்க. அண்ட் அதே சமயம் ஃபாரின் ட்ரக் மாஃபியா கிட்ட கூட்டு போய் விட்டு பாபியோட பார்ட்னர் இருக்கால அவன் ஒரு ஃபேவரிசம் கேட்கறான். இந்த டீல் ஓகே ஆகணும்னா ஸ்டீஃபனுடைய தொகுதியில எங்களுடைய டிம்பர் ஃபேக்டரி ஒன்று அங்க இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்ற பேர்ல கவர்மெண்ட் சீல் வச்சிட்டாங்க. அந்த டிம்பர் ஃபேக்டரியை ஸ்டீஃபன் எதிர்த்து நீதான் எனக்கு திரும்ப அதை ஓபன் பண்ணி கொடுக்கணும், அப்போதான் இந்த டீல்லாம் ஓகே ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிசினஸ் பார்ட்னர் சொல்ல, ஓகே இதை நான் பாத்துக்கிறேன்
முடியலன்ற மாதிரி பாம்பேல இவன் டீல் பேசிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் PKR உடைய பொண்ணான பிரியதர்ஷினி இப்ப ஆக்டிங் சிஎம்மா இருக்கக்கூடிய வர்மாவை கூப்பிட்டு அப்பாவுடைய இறுதி அஞ்சலிக்கு யார் வேணா வந்து போலாம், ஆனா ஒருத்தனை தவிர அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த பேர் ஸ்டீஃபன். எஸ், நம்ம ஹீரோயின் பிரியதர்ஷினிக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டீஃபன்னா சுத்தமா பிடிக்காது. சோ அதனால இவங்க அப்பாவுடைய இறுதி அஞ்சலிக்கு ஸ்டீஃபன் மட்டும் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஸ்டீஃபன் அவருடைய தொகுதியில ஒரு அநாத ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த ஆசிரமத்துல இருந்து PKR உடைய இறுதி அஞ்சலிக்காக அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதே ஆரம்பத்துல பார்த்த மயில் வாகனம் அந்த கமிஷனர் இருக்கார்ல, அவர் நம்ம ஸ்டீஃபனுடைய காரை மறைச்சு இதுக்கப்புறம் கார் போக அலோடு இல்ல, தயவு செஞ்சு அப்படியே திரும்பி போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டீஃபன் உள்ள போயிடவே கூடாதுன்ற மாதிரி வழி மறிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கார் தானே போக கூடாது, வாங்க நடந்தே போலான்ற மாதிரி அங்க ஸ்டீஃபன் அப்படியே காரை திறந்து நடக்க ஆரம்பிக்க வெளியில இருந்த கட்சி தொண்டர்கள் சும்மா அலை கடலன ஸ்டீஃபன் பின்னாடி வந்து ஒண்ணு கூடி நிக்க இதுக்கு மேலேயும் ஸ்டீஃபனை தடுக்க முடியாதுன்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சோ அவங்களே நம்ம ஸ்டீஃபனை அந்த இறுதி அஞ்சலி இடத்துக்கு அலோ பண்ணிடுறாங்க. கடைசியா நம்ம ஸ்டீஃபன் இவரை தூக்கி வளர்த்த PKR உடைய இறுதி அஞ்சலியை செலுத்துறதுக்காக போயிருக்காரு. அவருக்கான அஞ்சலியை செலுத்திட்டு இருக்கும்போது சின்ன வயசா இருந்த ஸ்டீஃபனை PKR தான் கூட்டு வந்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்காரு. அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஸ்டீஃபன் அங்க நினைச்சு பார்க்க ஸ்டீஃபன் வந்தது அங்க இருக்க பிரியதர்ஷினிக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் அங்க இருந்து போயிறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் ஃபாரின்ல இருந்த PKR உடைய பையனான ஜிதின் அவனை ரீச் பண்ண முடியலன்ற காரணத்துக்காக வேற வழியே இல்லாம பிரியதர்ஷினி அவங்க அப்பாக்கு கொல்லி வச்சாங்க. இப்படி எல்லா சடங்கும் முடிஞ்ச அந்த இரவு பாம்பேக்கு டீல் பேச போயிருந்த பாபி ரிட்டர்ன் வீடு திரும்பி இருக்கான். அப்படி வீட்டுக்குள்ள வந்ததுமே பிரியதர்ஷினி அப்பாவோட இறுதி அஞ்சலி கூட வராம எங்கடா போயிருந்தீங்கன்ற மாதிரி கேட்க, முக்கியமான டீல் விஷயமா பாம்பே போயிருந்தமா, சரி ஓகே நம்ம கட்சி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு சீக்கிரமா ஒரு மீட்டிங்க போகணும்னு சொல்லிட்டு அதே வீட்டுல பிரியதர்ஷினியோட பொண்ணான ஜான்வி இருக்காங்களே அந்த பொண்ணை கூப்பிட்டு வாமா பாம்பேல இருந்து உனக்காக ஸ்பெஷல் புக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை அந்த பொண்ணு கையில கொடுக்குறாரு. ஆக்சுவலா ஜான்வி ரொம்ப நாளா ட்ரக் அடிக்டா இருக்காங்க. அந்த புக்குக்குள்ள இந்த பாபி ட்ரக் தான் வச்சு கொடுத்துருக்காரு. ஜான்விக்கு இந்த பாபி ஒரு ஸ்டெப் ஃபாதர் தான். ஆனா இந்த பாபி ஜான்விய அந்த கண்ணோட்டத்துல பார்க்காம ரொம்ப நாளாவே தப்பான கண்ணோட்டத்துல அபியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவளுக்கு ரொம்ப நாளாவே நடந்துட்டு இருக்க இந்த கொடுமைகள் எல்லாம் வெளியில சொல்லாம அப்படியே உள்ளுக்குள்ளே புழங்கிட்டு இருக்கா. கட்பனா இப்ப இந்த கட்சியோட அவசர ஆலோசனை கூட்டம், இந்த கூட்டத்தை வழி நடத்துறதே பிரியதர்ஷினியோட ஹஸ்பண்டான பாபி தான். அவர் இப்ப கட்சிக்காரங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, வரப்போற எலெக்ஷன்ல சிஎம் கேண்டிடேட்டா ஃபாரின்ல இருக்க ஜிதினை வர வைக்கலாம். அது போக இப்ப இருக்கிற நம்ம மந்திரி சபையை நாமளே கலைச்சிட்டு கவர்னர் கிட்ட போயிட்டு சீக்கிரமா எலெக்ஷன் வைக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இருக்க வர்மா, எலெக்ஷன் வர இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, இப்ப எதுக்காக அவசர அவசரமா ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இந்த பாபி PKR இறந்து போன இந்த அனுதாப ஓட் சூட்டோட சூட்டா நமக்கு கிடைச்சா மட்டும்தான் வர எலெக்ஷன் நம்மளால ஜெயிக்க முடியும். அடுத்த 5 வருஷம் நம்ம கிட்ட ஆட்சி இருக்கும். அது போக கட்சிக்கு தேவையான ஃபண்டை பாம்பேல போய் டீல் பேசி டபுள் மடங்கு ஆக்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கட்சி நான் சொல்றதான் கேட்கணும்ன்ற மாதிரி எல்லாம் இந்த பாபி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இருக்கும் போதே கட்சியில இருந்த ஒரு MLA ஃபண்டு கொடுக்குறவன் யாருன்ற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதை பத்தி பாபி எதுவுமே சொல்லாதனால அந்த MLA அப்பவே அந்த கூட்டத்துல இருந்து கோச்சிக்கிட்டு வெளியேறாரு. அவரு வெளியேறினதும் இந்த பாபி மத்த MLA கிட்ட, நான் சொல்ற பேச்சை கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற பதவியில இருந்து உங்களுக்கு பதவி உயர்வு வரும், அதே சமயம் 3 மடங்கு பணமும் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி மொத்த கட்சியுமே தான் கைக்குள்ள கொண்டு வந்துடுறான். அடுத்த சீன்ல இந்த வர்மா பாபி கிட்ட, கட்சியில இருக்க மத்த MLA-க்கெல்லாம் ஒரு சாதாரண முதலைங்க தான், ஆனா ஸ்டீஃபன்ன்ற ஒரு பெரிய சிங்கம் இருக்கே, அவன் சாதாரண ஆள் கிடையாது, அவனுக்குன்னு செல்வாக்கு அதிகமா இருக்கு, அவனையும் கூப்பிட்டு நம்ம பிளான் என்னன்னு சொல்லிடலாம், அவன் நம்ம சைடுல இருந்தா நமக்கு தான் பலம் அப்படின்ற மாதிரி இந்த வர்மா பாபி கிட்ட சொல்ல, சரி ஓகே ஸ்டீஃபனை வர சொல்லுங்க அவர்கிட்டயும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபனை கூப்பிட. இப்ப ஸ்டீஃபன் வந்ததும் இந்த பாபி அவருடைய பிளான்ஸ், பாம்பேல போய் புடிச்சிட்டு வந்த அந்த ட்ரக் டீல், வரப்போற எலெக்ஷன், இது அத்தனையும் சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க ஸ்டீஃபன், இதை நடக்க நான் விட மாட்டேன், நீ சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா மறைமுகமா நடந்துட்டு இருக்க இந்த ட்ரக் பிசினஸ் கவர்மெண்டே விக்கிற மாதிரி ஆயிடும், இளைய சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு போயிடும், சோ அதுக்காக நான் இதுக்கு துணையா நிக்க மாட்டேன், உங்களை நான் செய்யவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சவால் விட்டு போக, அடுத்த சீன்லயே ஸ்டீஃபன் ஆஃப் பண்ணுன்றதுக்காக இந்த பாபி ஒரு டிவி சேனலோட ஓனரை கூப்பிட்டு ஸ்டீஃபன் கதையை முடிக்கணும், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இந்த டிவி சேனல்காரங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, அதுக்கு இந்த சேனல் ஓனர் கோவர்தன் ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட ஸ்டீஃபன் என்னென்னலாம் இல்லீகல் விஷயம் பண்ணிருக்கானோ அதுக்கான ஆதாரம்லாம் வச்சிருக்கான், அவனை பிடிச்சி அந்த ஆதாரங்கள் வாங்கிட்டாலே ஸ்டீஃபன் கதையை முடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளானை கொடுக்க, அடுத்த சீன்லயே பாபியோட ஆட்கள் கோவர்தனை மீட் பண்ணி ஸ்டீஃபனை பத்தின தகவல் எல்லாம் கேக்குறாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், இந்த கோவர்தன் ஸ்டீஃபன் பண்ண இல்லீகல் விட பாபி பண்ண இல்லீகலான விஷயங்கள், ட்ரக் மாஃபியா, அவாலா மோசடி, அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானா, அதெல்லாம் இங்க பாபியோட ஆட்கள் கிட்ட சொல்ல உடனே அந்த விஷயம் பாபியோட காதுக்கும் போய் சேருது. இதுக்கப்புறமா அந்த கோவர்தனை வெளியில விட்டு வச்சிருந்தா நமக்கு ஆபத்தாயிடும் சொல்லிட்டு அந்த செல்லத்தை எவிடன்ஸோட தூக்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு மறைமுகமா அந்த கோவர்தனை கிட்னாப் பண்ணிட்டு ஒரு மென்டல் அசைலம்ல இருக்க ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டு வந்து லாக் பண்ணிடுறாங்க. உள்ளுக்குள்ள வந்தா அந்த அறைக்குள்ள அவருடைய வீடு செட்டப் மாதிரி எல்லாமே இருக்கு. கோவர்தன் ஒரே குழப்பத்தோட அந்த அறைக்குள்ள இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்டீஃபன் நடத்திட்டு இருக்க அவருடைய ஆசிரமத்துல ஒரு பிரெக்னன்ட் லேடி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்டீஃபன் தான் பேர் வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இவருடைய தொகுதியில க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க அந்த டிம்பர் ஃபேக்டரியில யாரோ ஒரு சிலர்லாம் இல்லீகலா உள்ள புகுந்து போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஸ்டீஃபன் கிட்ட சொல்ல, அடுத்த சீன்லயே ஸ்டீஃபன் இப்போ அந்த டிம்பர் ஃபேக்டரிக்கு தான் போயிருக்காரு. ஆக்சுவலா அந்த டிம்பர் ஃபேக்டரி பாபி பாம்பேல போய் டீல் பேசிட்டு வந்த அந்த பார்ட்னருடைய ஃபேக்டரி தான் அது. இங்க இருந்து ட்ரக் பிளான்ட் தொடங்கலாம் தான் அவருடைய பிளான்
பிளானா இருந்திருக்கு. ஆனா அதை தடுக்கிற விதமா நம்ம ஸ்டீஃபன் அங்க போய் இறங்கிருக்காரு. அங்க இருக்க கூலிப்படைங்கெல்லாம் ஸ்டீஃபனை நோக்கி கண்ணை எய்ம் பண்ணி உடம்புல உசுறு இருக்கணும் இங்க வந்து ஓடிட்டு மாதிரி மிரட்ட இந்த மிரட்டலுக்கெல்லாம் ஸ்டீஃபன் பயப்படுற மாதிரி கிடையாது. அப்போ அவன் கையில இந்த கண்ணை பிடிங்கி டப்புன்னு ஒரு 5-6 பேரை போட்டு தள்ளிட்டு ஒரு சரியான ஃபைட் நடக்குது. சில பேரை போட்டு தள்ளி சில பேர் அடிச்சு பந்தாடி இப்படி வில்லனுடைய ஆட்களை இந்த டிம்பர் ஃபேக்டரியை ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சு ஓட விட்டுறாரு. இது அத்தனையும் ஸ்டீஃபன் கூடவே இருக்க ஒரு டிரைவர் நல்ல மொட்டை கண்ணோட இருக்காங்க. இவன் ஆக்சுவலா பாபியோட ஸ்பை தான். இவன் ஸ்டீஃபன் என்னென்னலாம் பண்றான், அவனுடைய அடுத்த மூவ் என்ன, எல்லாத்தையுமே ஸ்டீஃபன் கூட இருந்தே சொல்றதுக்காக தான் இந்த ஸ்பையை வச்சிருக்கானுங்க. அவன் இப்போ டிம்பர் ஃபேக்டரியில வச்சு ஸ்டீஃபன் காட்டின அந்த ருத்ர தாண்டவத்தை பத்தி சொல்லி, நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டீஃபன் சாதாரண ஆள் கிடையாது, அவன் ஒரு சாத்தான், என் கண்ணு முன்னாடியே அசால்ட்டா 5-6 பேரை கொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஸ்பை சொன்னதும் அப்போ ஸ்டீஃபன் அந்த ஃபேக்டரியில வச்சு 5-6 பேரை கொண்டு இருக்கான். இது போதுமே அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு, உடனே நம்ம கமிஷனர் அந்த ஸ்பாட்டுக்கு அனுப்புங்க, எவிடன்ஸோட ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த பாபி சொன்னதும் அடுத்த சீன்லயே மயில் வாகனம் போலீஸ் டிபார்ட்மெண்டோட அந்த டிம்பர் ஃபேக்டரி கிட்ட தான் போயிருக்காரு. அங்க போனா அந்த ஃபேக்டரிக்கு வெளியில இப்படி ஒரு மோசமான சண்டை நடந்ததாகவும் 5-6 பேர் கொல்லப்பட்டதுக்கான எந்த ஒரு துளி தடையும் கூட இல்ல, ஒரு துளி கூட தடைய விடாம ஸ்டீஃபனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. சோ ஸ்டீஃபனை நெருங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லன்னு பாபியும் புரிஞ்சுக்கிறான். இப்போ பாபிக்கு என்னன்னா ஸ்டீஃபன் யாருன்ற கியூரியாசிட்டி இன்னமும் அதிகமாயிடுது. அவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவனுடைய வைஃப் பிரியதர்ஷினியோட டைரி எடுத்து அதுல சின்ன வயசுல இருந்தே ஸ்டீஃபனை பத்தி பிரியதர்ஷினி எழுதியிருக்காங்க. அதை தான் இவன் படிச்சு பார்க்கறான். படிக்க அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்த ஸ்டீஃபன் அனாதையா இருக்கும்போது பிகேஆர் தான் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. ஸ்டீஃபன் வீட்டுக்கு வந்தது பிகேஆரோட மனைவிக்கு சுத்தமா பிடிக்காமலே இருந்திருக்கு. அது போக பிரியதர்ஷினிக்கும் அவன் வீட்டுக்குள்ள வந்தது பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல பிரியதர்ஷினியோட தம்பியான ஜித்தின் பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்து போயிறாங்க. இப்படி பிகேஆரோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பிகேஆர் அந்த வீட்டுல ஸ்டீஃபனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. இதனாலே சின்ன வயசுல இருந்தே பிரியதர்ஷினி ஸ்டீஃபனை அதிகமா வெறுத்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டீஃபன் இந்த வீட்டுல தான் நான் சாப்பிடவே மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்க, அதுக்கப்புறம் தான் பிகேஆர் ஸ்டீஃபனை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிலாம் பிரியதர்ஷினி அவ டைரியில எழுதி வச்சிருக்கிறத பாபி படிச்சு தெரிஞ்சுக்கிறான். அப்பனா இப்போ ஸ்டீஃபனுடைய ஆசிரமத்துல குழந்தையை பெத்த அபர்ணான்ற லேடி அங்கிருந்து வீட்டுக்கு போகணும்னு கிளம்ப ஸ்டீஃபனுடைய டிரைவர் தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அந்த பொண்ணு இந்த டிரைவரை பார்த்து, நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப தப்பு, ஸ்டீஃபன் அண்ணா ரொம்ப நல்லவர், அவருக்கு நம்ம ரொம்ப துரோகம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அபர்ணா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலா இங்க தான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா ஸ்டீஃபன் ஆசிரமத்துல குழந்தையை பெற்றெடுத்த இந்த அபர்ணான்றவங்க இந்த டிரைவருடைய மனைவி தான். இந்த டிரைவர் வில்லன் பாபியோட ஸ்பை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். இப்போ இவன் வைஃபை கூட்டிட்டு கை குழந்தையோட நேரா இப்போ பாபிக்கு கை கூலியா இருக்க அந்த டிவி சேனல் கிட்ட போயிட்டு கை குழந்தையோட இருக்க இந்த அபர்ணாவை சேனல்ல ஸ்டீஃபனுக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இப்ப பெற்றெடுத்த இந்த குழந்தை ஸ்டீஃபனோட இது, அவர் நடத்துற இந்த ஆசிரமத்துல என்ன மாதிரி நிறைய அப்பாவி பெண்கள் அவர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த ஆசிரமத்துல நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டீஃபனுக்கு எதிராக அந்த சேனல்ல வாக்குமூலம் கொடுக்க அப்படியே இந்த நியூஸ் பயங்கர வைரல் ஆகுது. மக்கள்லாம் எந்த அளவுக்கு ஸ்டீஃபனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்களோ இந்த நியூஸ் வெளியானதும் ஸ்டீஃபனுடைய உருவ பொம்மையை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாபியோட கைகூலியான கமிஷனர் மயில்வாகனமே நேரடியா போயிட்டு ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்து ஜெயில அடிக்கிறாங்க. அப்படி ஜெயிலுக்குள்ள வந்த நம்ம ஸ்டீஃபனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு போலீஸ்கார் ஸ்டீஃபனுக்கு ஒரு போன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போன் கொடுக்குறாரு. அந்த போன் கால்ல ஃபாரின்ல இருந்து முகம் காட்டாத ஒரு மர்ம நபர், அண்ணா உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுடைய ஆர்டருக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், உங்களை உடனே ஜெயில இருந்து வெளியே எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் கால்ல இருக்க அந்த மர்ம நபர் கேட்க, இல்ல வேணாம் இப்போதைக்கு நான் உள்ளதா இருக்கணும், நான் எப்ப வெளியே வரணும்னு நானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த காலை கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணா இப்போ ஃபாரின்ல இருந்த பிகேஆரோட பையனான ஜிதின் டொவினோ தாமஸ் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் இப்போ ரிட்டர்ன் அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அக்காவான பிரியதர்ஷினி கிட்ட, அக்கா நீ கூட்டம் தான் நான் வந்தேன், மத்தபடி இந்த கட்சி இந்த பாலிடிக்ஸ் இது மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, இது எல்லாமே உனக்காக தான்ன்ற மாதிரி இந்த இடத்துல ஜிதின் ஒரு பொலிட்டிஷியனா உருமாறதுக்கான கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல ஜிதின் ஒரு பரம்பரை பொலிட்டிஷியனா பேசுறான். அவனுடைய ஸ்பீச்ல தொண்டர்கள் எல்லாம் கேட்டு மயங்கிடுறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தப்பவே இந்த பாபியும் வர்மாவும் பேசிக்கிறாங்க. பாபி சார் நீங்க போட்ட பிளான் எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு, நினைச்ச மாதிரி ஜிதின் சிஎம் ஆவான், அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சி நம்ம கையில தான் இருக்க போகுது, அதே மாதிரி பாம்பேல போட்டு அந்த டீல் படி ஃபண்டிங்கும் வந்துட்டு இருக்கு, நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு ஸ்டீஃபனும் ஜெயிலுக்குள்ள போயிட்டான், எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அன்னைக்கு நைட் பாபி பாம்பேல போயிட்டு டீல் பேசிட்டு வந்தால அவங்க சைடுல இருந்து ரோட்வே வழியா சில கண்டெய்னர்ஸ்ல ட்ரக்ஸ் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. அதே சமயம் ஷிப் வழியாவும் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரக் கன்சைன்மெண்ட்ஸ் ஊருக்குள்ள வராதபடி முகமூடி போட்ட சில கூலி படைகள் என்ட்ரி கொடுத்து அதை பிளாஸ்ட் பண்ணி மொத்த அந்த ட்ரக் கன்சைன்மெண்ட்ஸை சதற விடுறாங்க. அப்படி சதற விட்ட அந்த கூலி படையோட தலைவர் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட இயக்குனரான பிருத்திவிராஜ். அவர் தான் சைதன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஏசியாலே இவங்க தான் மிகப்பெரிய கூலிப்படை. இவங்க ஸ்டீஃபனுக்காக வேலை செய்யறவங்க. சொல்ல போனா ஸ்டீஃபன் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது, அண்ணா உங்க ஆர்டருக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம், உங்களுக்காக நாங்க எதையும் செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணி பேசிருப்பாங்க. அந்த முகம் காட்டாத நபரே இந்த சையத் தான். இப்போ இவங்க அந்த ட்ரக் கன்சைன்மெண்ட்ஸை ஊருக்குள்ள வராதபடி மொத்தமா பிளாஸ்ட் பண்ணதும் ஸ்டீஃபன் சொல்லி தான். இப்போ கன்சைன்மெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்குள்ள வரலன்ற விஷயம் பாம்பேல இருக்க பாபியோட பார்ட்னரான அப்துலுக்கு தெரிய வந்து அப்துல் இப்போ பாபிக்கு கால் பண்ணி, பாரு நைட் அட்டம்னா ட்ரக்ஸ் எதுவுமே ஸ்டேட்குள்ள வந்து சேரல, எல்லாத்தையும் நடுவழியிலே அழிச்சிட்டாங்க, அப்படி அழிச்ச அந்த குரூப் ஏசியாலே மிகப்பெரிய நம்பர் 1 கூலிப்படை, அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அவங்களுடைய டிமாண்ட் எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருக்க ஸ்டீஃபனை 7 நாள்ல வெளியில விடணும், அதுக்கான ஏற்பாடு தயவு செஞ்சு பண்ணு, அப்படி இல்லனா உன்னுடைய டீலையும் மறந்துடு, நீ பண்ண சேதாரத்துக்கும் நஷ்டத்துக்கும் இந்த ஃபாரின் ட்ரக் டீலர் கிட்ட நீ தான் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் பாம்பேல இருந்து பாபியோட பார்ட்னர் கால் பண்ணி சொல்ல, ஓகே இந்த ப்ராப்ளம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த பாபி ஸ்டீஃபனை ஜெயில
ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆக்டிங் சிஎம்மா இருக்க வர்மா கிட்ட சொல்ல, வர்மாக்கு என்னன்னா ஸ்டீஃபன் வெளியில வந்தா நமக்கு தான் பிரச்சனைன்ட்டு எதிர்க்கட்சி தலைவரை மீட் பண்ணி ஜெயிலுக்குள்ள அவங்க ஆளுங்க இருக்காங்க, அவங்க ஆளுங்களை வச்சு ஸ்டீஃபனை போட்டு தள்ள சொல்லிருக்காங்க போல. ஜெயிலுக்குள்ள இருக்க ஸ்டீஃபன் அமைதியா அவரு கார்பெண்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவரோட ஆட்கள்லாம் சுத்து போட அவனுங்களுக்கு தெரியல அவனுக்கு சுத்து போட்டது ஸ்டீஃபன்ன்ற ஒரு சாத்தானன்ட்டு. சோ அந்த இடத்துலயும் அந்த சாத்தான் ஒருத்தனையும் விடாம அடிச்சு நொறுக்கி பொளந்து கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வேற வழியே இல்லாம பாபியும் வர்மாவும் ஸ்டீஃபனை ஜெயில இருந்து வெளில கொண்டு வரதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் அவங்களே பண்றாங்க. இதுக்கு இடையில பிரியதர்ஷினியோட பொண்ணான ஜான்வி இருக்காங்களே, அவங்க அதிக ட்ரக் யூஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்க அவங்க பொண்ணு கிட்ட போயிட்டு எனக்கு தெரியாம வீட்டுல இவ்வளவு நாள் இதை தான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு மாதிரி அவங்க பொண்ணு பிடிச்சி கேட்க, அந்த இடத்துல தான் இவங்க பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அழுதுகிட்டே, அம்மா உங்களுக்கு தெரியாம வீட்டுல இன்னும் எவ்வளவோ கொடுமைகள் எனக்கு நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய புருஷன் பாபி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான், தினம் நான் அந்த வீட்டுல செத்து பொழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு அழுதுகிட்டே தான் அம்மா கிட்ட சொல்ல, இதை கேட்டதும் ஷாக் ஆன பிரியதர்ஷினி அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்து பாபியோட சட்டையை பிடிச்சி, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், என் பொண்ணுகிட்டே நீ தப்பா நடந்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் சட்டையை பிடிச்சி கேட்க, இங்க பார் பிரியா, அவ உன்னுடைய பொண்ணு, அவளை நான் என்னைக்கும் என் பொண்ணா நான் பார்த்தது இல்லையே, இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இதை நீ வெளியில சொல்ல போறியா, உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா உன் பொண்ணு ஜான்வி இந்த ஊர்ல எங்க இருந்தெல்லாம் ட்ரக் வாங்குறா, அவகிட்ட இருக்க ட்ரக் டீலர்ஸ் உடைய கான்டாக்ட், கடைசியா யூஸ் பண்ண ட்ரக்ஸ் முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலும் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், போலீஸ் கிட்ட மட்டும் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தனா குறைஞ்சது 7-8 வருஷமாச்சு உள்ள தூக்கி வச்சிருவாங்க, சோ நான் சொல்றது கேட்கலனா கண்டிப்பா உன் பொண்ணு ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமா மிரட்ட, அப்பதான் பிரியதர்ஷினி இறந்து போன அவங்க அப்பாவுடைய போட்டோவை பாக்குறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக், சின்ன வயசுல இவங்க அப்பா பிரியதர்ஷினிக்காக வீட்ல இருந்து ஸ்டீஃபனை கூட்டு போய் வேற ஒரு இடத்துல வச்சிருந்தாலும் அவர் வளர்ந்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பவும் ஸ்டீஃபனை கட்சிக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்பாரு, மிகப்பெரிய பொறுப்பையும் அவர் கையில ஒப்படைச்சிருப்பாரு. அப்படி இவங்க அப்பா ஸ்டீஃபனை திரும்ப கூட்டு வந்தது பிரியதர்ஷினிக்கு சுத்தமா பிடிக்கல, அவங்க அப்பா கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க, இப்போ எதுக்காக திரும்பவும் ஸ்டீஃபனை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்டே சண்டை போட்டு கேட்க, அப்பதான் இவங்க அப்பா, இந்த பாருமா இன்னைக்கு நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்க, உன்னுடைய ஹஸ்பண்ட் பாபி அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது, நீ எதெல்லாம் நிஜம்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ஒரு நாள் பொய்ன்னு தெரிய வரும், உண்மை என்னன்னு தெரியற அன்னைக்கு நானும் கூட இருக்க மாட்டேன், உனக்கு துணையா உனக்கு உதவக்கூடியவனா அந்த ஸ்டீஃபன் மட்டும் தான் அவன் கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பழைய நினைவுகள் தான் இப்போ பிரியதர்ஷினிக்கு வந்ததும் இப்போ இவங்களுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன மாதிரி ஸ்டீஃபனை கூப்பிடுறதான். சோ பிரியதர்ஷினியை ஸ்டீஃபனுக்கு கால் பண்ணி நேர்ல மீட் பண்ணி பேசணும்ன்ற மாதிரி கேட்க, அடுத்த சீன்ல இவங்க 2 பேருடைய சந்திப்பு ஒரு பாழடைஞ்சு போன சர்ச் பக்கத்துல இருக்கக்கூடிய சுடுகாட்டுல, அங்க வச்சு நம்ம ஸ்டீஃபன் பிரியதர்ஷினியை பார்த்து, உங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி எதிர்காலத்துல நீயும் நானும் இப்படி ஒரு சந்திப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனாரு, அது நடந்துருச்சு, சின்ன வயசுலயே என்னுடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரு நக்சல்ன்றதுனால இந்த சுடுகாட்டுல கூட அவரை புதைக்க விடாம ஏதோ கண்ணுக்கு தெரியாத காட்டுக்குள்ள கொண்டு போய் புதைச்சாங்க, எனக்கு 12 வயசா இருக்கும்போது என் அம்மாவும் இறந்துட்டாங்க, இப்படி அம்மாவையும் அப்பாவையும் இழந்த என்ன உங்க அப்பா PKR தான் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து உங்க வீட்டு பையனா வளர்த்தாரு, உங்க உப்பு தின்னு வளர்ந்துருக்கேன், உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் சொல்ல, அப்பதான் பிரியதர்ஷினி அவங்க வீட்டுல பாபி பண்ணிட்டு இருக்க அந்த கொடுமையான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா மயில் வாங்கணும்ன்ற அந்த கமிஷனர் இருக்கால, அவன் வேற பிரியதர்ஷினியை கூப்பிட்டு, உங்க பொண்ணுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட தான் இருக்கு, புருஷன் சொல்லிருப்பாரு உள்ள தள்ளனா 7-8 வருஷத்துக்கு உங்க பொண்ணே பார்க்க முடியாது, அதனால எப்பெல்லாம் நான் கூப்பிடுறனோ அப்பெல்லாம் நீ வந்து என்ன சந்தோஷப்படுத்திட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பிரியதர்ஷினி கிட்டே அவன் தப்பா நடந்துக்க பார்த்திருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டீஃபன் கிட்ட சொல்ல, சரி ஓகே எதையும் யோசிக்காதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பிரியதர்ஷினி அனுப்பிவிட்டு இவருடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இந்த போலீஸ் கமிஷனரான மயில் வாகனம் அவருடைய இடத்திலே பூந்து அவரை சரமாரியா வெட்டி முதல்ல அவரை காலி பண்றாங்க. ஸ்டீஃபனுடைய அடுத்த டார்கெட் இவரை பத்தி அவதூறு பரப்புன அந்த டிவி சேனல், அந்த சேனல் ஓனர்ஸ் அவங்களுடைய பிளாட்கே நேரடியா போய் மீட் பண்ணி நியூஸ்ல உண்மை மட்டும் தான் வரணும், அதுக்கு தான் உங்க சேனல் இயங்கிட்டு இருக்கு, உங்க சேனல் இப்போ நஷ்டத்துல போயிட்டு இருக்கு எனக்கு நல்லா தெரியும், உங்க கடன் நல்லா நான் தீர்த்து வைக்கிறேன், இதுக்கப்புறம் வரக்கூடிய நியூஸ் எல்லாமே மக்களுக்கு போய் சேர வேண்டிய நாங்க கொடுக்குற உண்மையான நியூஸா தான் இருக்கணும்ன்ற மாதிரி ஸ்பாட்லயே அந்த சேனலுடைய ஓனருடைய அக்கௌண்ட்டுக்கு 45 crores ஒரு நொடியில இவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணது மட்டும் இல்லாம அந்த சேனல் ஓனர்ஸ் கிட்ட, இப்போ நீங்க போட்டிருக்கிறது சாதாரண பர்சன் கிட்ட போட்ட டீல் கிடையாது, டெவில் கிட்ட போட்ட டீல், உங்க சேனல்ல மக்களுக்கு சேர வேண்டிய உண்மையான நியூஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. அப்படியே இந்த பக்கம் இந்த பாபி பாம்பேல இருக்க அவனுடைய பார்ட்னரான அப்துல்ல மீட் பண்ணி, இங்க பாரு இப்பவும் கட்சி என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, முதல்ல ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் டீல் பேசிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி பாபிக்கு நம்ம ஸ்டீஃபன் ஒரு பெரிய ஆப்ப வச்சிருக்காரு. அது என்னன்னா, இப்போ இவங்க கட்சிக்கு தலைவரா வந்திருக்க ஜிதின் இருக்கானே, அவன் இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பாபிக்கு எதிராக ஏகப்பட்ட எவிடன்ஸை கோவர்தன்ற நபர் சேகரிச்சு வச்சிருந்தார்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வச்சு வெளியிட்டு இருக்காரு. எங்க கட்சியில இருந்த பாபி இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருந்திருக்கான், இதுக்கப்புறம் அவனை ஃப்ரீயா வெளியில நடமாட விட மாட்டோம், அவனை தூக்கி ஜெயில வைக்கிறது தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்ற ஓப்பனா சொல்ல, இதை பார்த்துட்டு இந்த பாபி ஜிதினுக்கு கால் பண்ணி, உன்னை தலைவராக்குனதுக்கு எனக்கே துரோகம் பண்ணிட்டல, உன்னை நான் தானடா வர வச்சேன், என்னையே மொத்தமா கவுத்து விட்டேடா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி மிரட்ட, யாரா சொன்னா நீ சொல்லி தான் வந்தேன்னு, நான் என் அண்ணன் ஸ்டீஃபன் சொல்லி தான்டா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜிதின் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானா. எஸ், ஃபாரின்லயே செட்டில் இந்த ஜிதினை கரெக்டான டைமிங்க்கு ஸ்டீஃபன் தான் ஊருக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இப்போ எல்லா பக்கமும் பாபி லாக் ஆயிட்டான், அவன் போட்டு அந்த ட்ரக் டீலும் கேன்சல் ஆயிடுச்சு. இது போக அந்த மிகப்பெரிய அந்த ஃபாரின் ட்ரக் மாஃபியா இருக்கானே, அவனுடைய கன்சைன்மெண்ட்ஸ் வேற மொத்தமா எரிச்சு விட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து இப்போ இவனுங்க பாபியை கிட்னாப் பண்ணிடுறானுங்க. இப்போ ஸ்பாட்ல நம்ம ஸ்டீஃபனுடைய ஆளான ஏஷியாலே பிக்கஸ்ட் கூலிப்படியான சையத் அவன் ஆளுங்களோட அந்த ட்ரக் மாஃபியாவோட ஏரியால இறங்கி எல்லாரையும் சரமாரியா ஷூட் பண்ணி கடைசியா
கடைசியா அந்த ஃபாரின் டெய்லரையும் போட்டு தள்ளிட்டு பாபி இப்போ இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பாபி முன்னாடி நம்ம ஸ்டீஃபன் ஸ்பாட்ல வச்சு நம்ம ஸ்டீஃபன் பிரியதர்ஷினிக்கு கால் பண்ணி உன் புருஷன் பாபி என் முன்னாடி தான் இருக்கான், அவனை என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கேட்க கால்ல இருக்க பிரியதர்ஷினி சிம்பிளா அவன் கதையை முடிக்க சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்லயே நம்ம ஸ்டீஃபன் பாபியை ஷூட் பண்ணி கொண்டுறாரு. அது போக இவர் கூடவே இருந்து இவருக்கு துரோகம் பண்ண இந்த முட்டைக்கண்ணு டிரைவர் அவரையும் கட்சிக்குள்ள இருந்தே ஸ்டீஃபனுக்கு வேலை பார்த்த முருகன் என்ற நபரை வச்சு போட்டு தள்ளுறாரு. இப்படி எதிரின்னு யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையுமே கடைசியில நம்ம ஸ்டீஃபன் பட்டுன்னு முடிச்சு விட்டுறாரு. இப்படி எல்லாரையும் முடிச்சதுக்கு அப்புறம் படத்துடைய ஆரம்பத்துல இந்த கட்சிக்கே எதிரா லைவ் வீடியோல வந்து பேசின கோவர்தன் இருக்கார்ல, ஆக்சுவலா நடுவுல பாபியோட ஆட்கள் தான் அவரை கடத்தின மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி எப்போ ஸ்டீஃபனோட ஆட்கள் கடத்தி கொண்டு வந்து ஆசிரமத்துக்குள்ள ஒரு அறைக்குள்ள தான் வச்சிருந்திருப்பாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பொட்டி இருக்கு. அந்த பொட்டிக்குள்ள கட்டுக்கட்டா பணம், அதோட சேர்ந்து ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த லெட்டர்ல நம்ம ஸ்டீஃபன் கோவர்தன் கிட்ட நீங்க வீடியோல வந்து சொன்னது எல்லாமே உண்மைதான், இந்த ஸ்டீஃபனால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும், மக்களுக்காக நீங்க செஞ்சுட்டு இருந்த உங்களுடைய வேலை உங்களுடைய சேவை தொடர்ந்து நீங்க செய்யுங்க, இனி அதுக்கு யாரும் தடையா இருக்க மாட்டாங்க, தப்பு செய்யற பொலிட்டிஷியனுடைய முகத்தெரிய தாராளமா கிழிங்க, அதுக்கான பரிசையும் நான் உங்களுக்கு அங்க கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. அங்க பரிசா யாரு இருக்காங்க பார்த்தா கோவர்தனை விட்டு போனா அவருடைய மனைவியும் குழந்தையும் இருக்காங்க. எஸ், இவர் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஜாப்ல இருக்காருன்றதுக்காகவே அவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் அப்பவே விட்டு போயிருப்பாங்க. கடைசியா ஸ்டீஃபன் சொல்லி கோவர்தனுடைய ஃபேமிலியும் ஒன்னு சேர்றாங்க. அப்படியே இந்த பக்கம் கட்சி தலைவரா அந்த ஜிதின் தான் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்கான். இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு யார்தான்ப்பா இந்த ஸ்டீஃபன் ஒரு நொடியில 45 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, ஏஷியாலே மிகப்பெரிய கூலிப்படை கூட கான்டாக்ட்ல இருக்காரு, சால்ட்டா போயிட்டு போலீஸ் கமிஷனரே போட்டு தள்ளுறாரு. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க இந்த ஸ்டீஃபன் யார் அதை ரிவீல் பண்ற விதமா கடைசியா பனிப்பிரதேசம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பாட்ல கூலிப்படை தலைவரான சையத் வரப்போற ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க சாப்பர் மூலமா இறங்கி வருது அது வேற யாரும் இல்ல நம்ம ஸ்டீஃபன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் இவர் ஒரு பொலிட்டிஷியன் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு சாதாரண ஸ்டீஃபன். ஆனா இன்டர்நேஷனலா இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் குரேஷி ஆப்ரஹாம். இந்த பேர் கொண்ட இவர் சாதாரண ஆள் கிடையாது, இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்ட் அண்ட் டைமண்ட் ட்ரேடிங்ல நம்பர் 1. சோ இவர் நேஷனல் லெவல் கேங்ஸ்டர்லாம் கிடையாது, அதையும் தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ன்ற மாதிரி இப்படி ஒரு எலிவேஷனோட லூசிஃபர்ன்ற இந்த பார்ட் 1 முடிக்கிறாங்க. இதோட கண்டினியூவேஷன் தான் நெக்ஸ்ட் வீக் எம்புரான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட முழு கதையும் கண்டிப்பா நம்ம சேனல்லையும் போடப்படும். அண்ட் இதே மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை பை.